எண்ணெய் இல்லாமல் சாப்பிட்னு நினைக்கிறவங்களுக்கு, டயட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் சூப்பராக இருக்கும். இது என்ன அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்பிக் ஸ்டாண்டு. வழக்கமாக பார்பிக் சிக்கன், பார்பிக் மீன்லாம் நீங்கள் சாப்பிட்ணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் ஹோட்டலில் தான் போய் சாப்பிட்ணும், கடையில் போய் சாப்பிட்ணும், வீட்டில் பண்ண முடியாது. ஏன்னா அதில் கறியை போட்டு புகையாக தான் வரும். சில பேருக்கு ஒத்துக்காதவங்களுக்கு புகை வந்து டஸ்ட் அலர்ஜி வரும். ஆனால் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக்லேயே யூஸ் பண்ணக்கூடியது. ஸ்மோக்லெஸ். நம்ம வீட்லேயே பார்த்தீங்கன்னா இண்டோர்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், அவுட்டோர்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். டைனிங் டேபிளையும் வச்சு சமைக்கிறதுக்கு கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிறீங்க, ரூம் எடுத்து தங்கியிருக்கோம், அங்கெல்லாம் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள், எப்படி யூஸ் பண்ணுறது, ரிசல்ட் எப்படி வருது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ இதுதான் பார்பிக்யூ ஸ்டாண்டு. இப்படி தான் இருக்கும் ப்ராடக்ட். நான் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி அசம்பிள் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் சொல்கிறேன். இதை மட்டும் வச்சுருங்க. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரே ஒன்று கொடுக்குறோம். இந்த ட்ரே எதுக்காக அப்படின்னா, நம்ம அந்த மசாலா வந்து ஏதாவது உழுந்துருச்சுன்னா இதில் ஆயிலாம், நம்ம வைக்கிற பொருளில் தேவையான ஆயில் எல்லாமே இதில் டெஸ்ட் ஆகும், விழுவும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நம்ம வாட்டரை வந்து ஃபில் பண்ணுவோம். இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம் உங்களுக்கு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்டு வரும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா காயில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க. ஸோ கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லிட்டு மூடுற வரைக்கும் வாட்டர் இருந்தால் போதும், அதில் இருந்தால் போதும். ஸோ தண்ணி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் இதான் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் எலமெண்ட் ராடு. இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஹோல்ஸ், 2 ஹோல்ஸ் இருக்கும். கரெக்டாக அதில் வச்சுட்டோம் அப்படின்னா அது பாருங்கள். ஸோ இதில் வச்சுட்டு இந்த இடத்துல கேப் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அழகாக இதில் போய் உட்காந்துரும். அவ்வளோதான். இதை செட் பண்ணியாச்சு. இது ஹீட்டிங் எலமெண்ட்டு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு. இந்த பேரும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டாண்டு. இதை சென்டரில் பார்த்தீங்கன்னா இதை வச்சிடும். அவ்வளோதான். இதுக்கு மேலே எல்லாமே வச்சாச்சு. இது செட்டு. இது அசம்பிள் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன குக் பண்ண நினைக்கிறோமோ அதை வந்து இதில் மேலே வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பவர் சப்ளை கொடுத்துக்கலாம். கரண்ட்டில் யூஸ் பண்ணுறது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி தான். அதெல்லாம் பயப்பட தேவை இருக்காது. நீங்கள் கரண்ட்டை வந்து இதில் லாக் ஆன் பண்ணிடணும். ப்ளக் பாயிண்ட் போட்டுட்டு அப்புறம் இதுக்கு பிறகு ரெகுலேட்டர் இருக்குது பாருங்கள். இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, இது மாதிரி 5 டைப் இருக்குது, வேரியேஷன் டைப் இருக்குது. நம்ம என்ன வேணுமோ வச்சுக்கலாம். அதாவது வைக்கிற பொருள் சாஃப்டான பொருள் அப்படின்னா கம்மியாக வச்சுக்கலாம். ஹார்டான பொருளாக இருந்துச்சுன்னா அதிகமாக வச்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த மேலே இருக்க இந்த ராடு இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ராடு வந்து தீ மாதிரி பழுக்க ஆரம்பிக்கும். இதுதான் வழக்கமாக வீட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கறியை போட்டு பண்ணுவாங்க. ஹோட்டலில் பார்த்துருப்பீங்க நீங்கள், கறியை போட்டு பண்ணுவாங்க. அது மேலே பார்த்தீங்கன்னா சிக்கனில் வந்து திருப்பி வைப்பாங்க. அந்த டஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற புகையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அதில் சாப்பிட்ற நம்ம வாங்குறதுல வந்து படும் உங்களுக்கு. பட் இதில் வந்து எந்த புகையுமே கிடையாதுங்கிறதுனால நீங்கள் ஏசி ரூமில் கூட வச்சு சமைச்சிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா முழு ஜிலேபி மீன் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எங்களுக்கு. ஸோ இதை மீன் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா சிக்கன்லாம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அது பாருங்கள், சிக்கன் வந்து பீஸ் பண்ணி உள்ள வச்சிருக்கோம். ஆமாம், சிக்கன் டிக்கா வச்சுக்கலாம். ஸோ வெஜ்ஜி சாப்பிட்றவங்களா இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பன்னீர் டிக்கா அதுவும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். பன்னீர் டிக்கா வேணாலும் வச்சுக்கலாம். இல்லை மாதிரி வந்து ரவுண்ட் பீஸ் வேணாலும் வச்சுக்கலாம். எல்லாமே வச்சுக்கலாம். வழக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோட்டல்லாம் பார்த்துருப்பீங்க, வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. அது எல்லாம் பார்த்தீங்கன்னா புகையில் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ வீட்டில் அதனால தான் புகை அதிகமாக வரும், அதுக்கு நிறைய கறியெல்லாம் தேட முடியாதுன்ட்டு யாருமே செய்யறது கிடையாது. எல்லாமே ஹோட்டல் தான் வாங்கி சாப்பிடுவீங்க. பட் இந்த ப்ராடக்ட்ஸ் தான் போதும். நீங்கள் டைனிங் டேபிள்லேயே வச்சுக்கலாம். ஸோ ஏசி ரூமும் வச்சுக்கலாம். இண்டோர் அவுட்டோர் எங்கே வேணாலும் போய் சமைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இதை கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இன்னும் கூட மீன் வைக்கலாம். முழு மீன் வேணாலும் வச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஸ்லைஸ் மீன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்லைஸ் மீனும் சூப்பராக வச்சுக்கலாம். இதை வச்சுக்கலாம். ஆமாம், இந்த ஸ்டிக்கு நம்மளே கொடுத்துருவோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 5 ஸ்டிக்கு கொடுக்குறோம். நீங்கள் வெளியில் போய் வாங்க தேவை இருக்காது. ஸோ 5 ஸ்டிக்கு வச்சுக்கலாம். வெஜ்ஜி வேணுங்கிறவங்களுக்கு 2 வெஜ்ஜி வச்சுக்கலாம், 3 நான்வெஜ் வச்சுக்கலாம். இல்லை 3 வெஜ்ஜி 2 நான்வெஜ், இந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்ம மாற்றி வச்சுக்கலாம் உங்களுக்கு. இதில் பாருங்கள், அவ்வளோதான். அதை வச்சுட்டு எங்கே வேணாலும் நீங்கள் சொரிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடும். இடையில பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சைடு பாயில் ஆகிருக்கு, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா திருப்பி போடுவோம். ஸோ கீழே இருக்கிற அந்த ஸ்டாண்டில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, லைட்டாக பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதில். ஸோ நம்மள்ட்ட ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஒன்றும் வசதி இல்லைங்கனால நம்ம வந்து லைட்டாக பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து நம்ம தடவிக்கிறேன். ஸோ வேணும்னா அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். ரொம்பலாம் தேவை இருக்காது. சும்மா ஒரு ட்ராப் 2 ட்ராப்ங்கிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். ஸோ நம்ம திருப்பி போடும்போது ஒவ்வொரு டைமும் அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணலாம். பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது ஒட்டாது உங்களுக்கு. நம்ம போடுற அந்த மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கீழே வந்து ஸ்டாண்டில் ஒட்டாமல் இருக்கிறதாக நம்ம லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் திருப்பி வைங்க. அதை பாருங்கள். ஸோ பார்த்தாலும் தெரியும் நினைக்கிறேன். நம்ம ஈரமாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ட்ரை ஆகிருக்கு பாருங்கள். எவ்வளோ நேரத்தில் பார்த்தீங்கன்னா குயிக்கான டைமில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக் ஆகிருக்கு. ஃபுல்லாக நல்லா பிளாக் ஆகிருக்கு. அதே மாதிரி மீனும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடும். பாருங்க, வேக ஆரம்பிச்சிருச்சுங்க மீன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேப் தெரியுது பார்த்துக்கலாம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாயில் ஆயிடுச்சு. எல்லாமே டைமிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக ரெடியாக இருக்குது. நம்ம ஒரு 2 நிமிஷம் கூட இல்லை போச்சு. அதுக்குள்ளே பாருங்கள் சூப்பராக பார்த்தீங்கன்னா ட்ரை ஆயிடுச்சு உங்களுக்கு. இதில் அதாவது முக்கியமான விஷயம் என்னன்னா புகை இல்லை இதில். ஸோ நம்ம வந்து எங்கே வேணாலும் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வெந்திருக்கு அப்படின்னா நல்ல புகை வந்திருக்கும். ஆமாம், இதில் புகையே கிடையாது சுத்தமாக. அது இல்லாமல் இது வீட்டில் செய்யறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு கறி நம்ம போய் தேடணும்.
அடுப்பு கறி தேடணும், அதுக்கு ஒரு ஸ்டாண்டு வேணும், அதெல்லாம் இருந்தால் மட்டும் தான் செய்ய முடியும். அதனால தான் ஹோட்டல்லே போய் எல்லாரும் வாங்கி சாப்பிட்றோம். பட் இந்த ப்ராடக்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கலாம். ஸோ வெளியில் டூர் போகும்போது செஞ்சுக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிற டயத்துலையும் செஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஃபைனல் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. உங்களுக்கு எல்லாமே பார்த்தாலே தெரியும். இந்த பாருங்க எந்த அளவுக்கு ட்ரையாக இருக்குது அப்படின்ட்டு மீன். சிக்கன் பார்த்தாலே பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு சூப்பராக சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் பாருங்க நல்லா பார்த்தீங்கன்னா மெரூனா பார்த்தீங்கன்னா கலர் பார்த்து டார்க் ஆயிடுச்சு. நம்ம பன்னீர்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஏதோ ஒரு பீஸ் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு, குக் ஆயிருக்கேன் அப்படின்ட்டு. இங்க பாருங்க பாருங்க என்னங்க இவ்வளவு. ஆமா அருமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாயில் ஆச்சு, சிக்கன் பாயில் ஆச்சு உங்களுக்கு. ஏன்னா பாயில் ஆன மாதிரி தான் இந்த மாதிரிலாம் வரும் உங்களுக்கு. பாருங்க ஸோ சிக்கன் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆச்சு. அதே மாதிரி மீனையும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பயங்கரமாக இருந்திருக்கு பாருங்க. ஸோ ரொம்ப சூடாக இருக்கு. இதுக்கு மேலே நம்ம மீனை காட்டவே முடியாது பாருங்க. எந்த அளவுக்கு அருமையாக பார்த்தீங்கன்னா மீன் வந்து ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஆயிலே இல்லாமல் நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற ஸ்டைலில் சாப்பிடணும் அப்படின்னா ஸோ இந்த ப்ராடக்ட் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைனிங் ஹால்லேயே வச்சு சமைச்சிக்கலாம், ஏசி ரூம்லேயே வச்சு சமைச்சிக்கலாம். ஸோ எங்கே போனீங்க அப்படின்னாலும் ஃப்ரெண்ட்ஸோட போய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோட ஃபேனல் கொண்டாங்க. வீடியோ ஃபேனல் கொண்டு பார்த்துட்டு 1 2 ஏகப்பட்ட ப்ராடக்ட் வந்து பார்த்து பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாமே எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படிங்கிறது லைவாக காமிச்சிருந்தாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லாரும் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போகணும்னு நினைப்பீங்க, இல்லை வீட்டிலே கூட வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் பார்ட்டி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும், மொட்டை மாதிரி வச்சு விட்டாங்க. பாருங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு, என்னை விட்டுட்டு நான் சாப்பிடலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா வெந்திருக்குது. நம்ம ஆயில் பார்த்தீங்க அப்படின்னு வச்சிங்களா, ஆயில் இல்லாமல் கேட்டிங்களா, ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம ஒரு ஸ்பூன் தான், ஒரு ஸ்பூன் கூட அளவு கிடையாது, ஒரு ட்ராப் 2 ட்ராப், அதாவது ஸ்டீலில் ஒட்டாமல் இருக்கிறதாம நான் ஆயில் அப்ளை பண்ண, அவ்வளோதான். ஸ்ப்ரே மாதிரி பண்ணிக்கலாம். இதே நீங்கள் வீட்டில் சிக்கன் பண்ணணும் அப்படின்னா வச்சுக்கலாம், அதுக்கு ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் தேவைப்படும். கொலஸ்ட்ரால் வந்து கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட எண்ணெய் எல்லாம் பாருங்க கிட்ட வாங்க பாருங்க. ஸோ அந்த மீனில் சிக்கனில் இருக்கிற கொழுப்பு ஆயில் எல்லாம் பாருங்க கீழே தெரியுதா. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் எல்லாம் கீழே வந்துடும் உங்களுக்கு. அதனால பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ராலுங்கிறதே கிடையவே கிடையாது. பயப்படாமல் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உடம்பு கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க, ஹார்ட் பேஷண்ட்லாம் ஆயில் சாப்பிடக்கூடாதுப்பாங்க, சிக்கனே சாப்பிடக்கூடாதுப்பாங்க, ஏன்னா கொழுப்பு அதிகம். ஆனால் இதில் பண்ணும்போது என்ன ஆகுனா சிக்கனில் இருக்கிற ஃபேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகி கீழே போயிருக்கனால ரொம்ப ரொம்ப ராவாக சூப்பராக இருக்கும். பக்கா ஹெல்த்தி. டெஃபினட்டாக இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்க நோபல் சீரிஸ் தான் கொடுத்துருக்காங்க. நீங்களும் பை பண்ணி நினைக்கிறேன். நம்பர் கொடுத்து மறக்க வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி டிஃபரெண்டாக வீடியோ சந்திக்கிறேன். அண்ட் வந்து டாடா.